श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपद्ये। श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। श्रीमान् वेङ्कटनाथाय कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अञ्जुगुडिक्कोरु सन्दதியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் 16வது பாசுரம், மார்கழி 16வது நன்னாள், கோதாஸ்துதியில் சுவாமி தேசிகனுடைய கோதாஸ்துதியின் 16வது ஸ்தோத்திரம். இந்த 16வது ஸ்தோத்திரமாகட்டும், 16வது திருப்பாவையாகட்டும் மிகவும் முக்கியமானது. எப்படி திருப்பாவையில் ஆண்டாள் அடியவர்கள் அவர்களை முதல் கொண்டு அடியவர்களை கொண்டுதான் எம்பெருமானை அடைய வேணும் அப்படிங்கிறத அழகா காட்டி கொடுக்குறா. அதே நேரத்தில் இங்கே கோதாஸ்துதியில் சுவாமி தேசிகன் ஸ்வயம்வரமே நடந்துட்டுருக்கு. இப்போது ஆண்டாளுக்கும் பெருமானுக்கும் ஸ்வயம்வரம் நடந்து திருமணம் நடக்க போகிறது. அந்த நடக்க போகிற சமயத்தில் எப்படி மங்கள வாத்தியங்கள் முழங்கின அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறார். திருப்பாவையே மிகவும் ஒரு உன்னதமான பிரபந்தம். ஏன்னா இங்கே அமங்கலம் அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையை கூட நாமால் பார்க்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் மங்களமான ஒரு வார்த்தைகளை கொண்டு பிராட்டி ஆண்டாள் பிராட்டியால் நமக்கு அருளப்பட்டது தான் திருப்பாவை. அதனால்தான் வேதம் அனைத்திற்கும் வித்து. அந்த வேத கருத்துக்கள் அனைத்தையும் தாங்கி மங்களமாக நமக்கு ஆண்டாளால் அருளப்பட்டது. அதனால தான் எந்த ஆற்றுல ஒரு விசேஷம்னாலும் பல்லாண்டும் திருப்பாவையும் மிக மிக இன்றியமையாதது. எந்த கோவில் எடுத்துட்டாலும் திருப்பாவை கண்டிப்பாக ஓத வேண்டியது அப்படின்னு பெரியவர்களும் வரையறுத்து கொடுத்துருக்காங்க. இப்போது கோதாஸ்துதியில் 16வது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். त्वन्मौलिधामनि विभो शिरसा गृहीते स्वच्छन्तकल्पितसपीतिरसप्रमोधा मञ्जूस्वना मधुलिहो विदधु स्वयं ते स्वायंवरं कमपि मङ्गलदूर्यघोषम्. இப்போது சென்ற ஸ்தோத்திரங்களில் சுவாமி தேசிகன் அந்த வண்டுகள் எப்படி எம்பெருமானுடைய திருமுடியை அடைந்து குடையாக இருந்தது, அதாவது ஆண்டாள் சூட்டிய மாலையை எம்பெருமான் திருமுடியில் தரித்து கொண்டார். அப்போது வைஜெயந்தி மாலையில் இருந்த அந்த வண்டுகள் எல்லாம் தேன் உண்ண, அங்கே தேன் நிறைய இருக்கான். ஆண்டாள் சூட்டி கலைந்த மாலையில் பரிமளம் நிறைய கமழறது, கந்தம் கமழும் குழலி அல்லவா, அதனால் அங்கே நிறைய பரிமளம் கமழறது. அதனால் எல்லா வண்டுகளும் தேன் உண்றதுக்காக ஒன்றோடு ஒன்று முட்டி தள்ளிண்டு மேலே போய் ஒரு குடையாக நின்று அங்கே குடை மாதிரி கைங்கரியம் பண்ணுதான். அந்த எப்படி அனந்தன், அதாவது ஆதிசேஷன் படுக்கையாயிருந்து கைங்கரியம் பண்ணார், நின்றால் கைங்கரியம் பண்ணார், நடந்தால் கைங்கரியம் பண்ணார் எம்பெருமானுக்கு, அந்த மாதிரி இந்த வண்டுகள் கூட கைங்கரியம் பண்ணுறதோ அப்படின்னு 14வது ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அருளினார். 15ல் வைஜெயந்தி மாலை தாழ்ந்து போனது
ஆண்டாள் சூட்டிக் களைந்த அந்த சூட்டிக் களைந்ததனால் எம்பெருமான் திருமுடியில் தரித்து கொண்டதனால் அந்த வைஜெயந்தி மாலை சிறிது தாழ்ந்து விட்டது அப்படின்றதையும் 15வது ஸ்தோத்திரத்தில் காட்டினார். இப்போ இந்த 2 ஸ்தோத்திரத்தையும் தொடர்பு கொண்டு அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்றார். இந்த ஸ்தோத்திரத்தில் எப்படி அந்த வண்டுகள் ஆண்டாள் சூட்டிக் களைந்த மாலையை எம்பெருமான் திருமுடியில் தரித்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த வண்டுகள்லாம் இந்த வைஜெயந்தி மாலையை விட்டு நீங்கி ஆண்டாள் சூட்டிக் களைந்த எம்பெருமான் திருமுடியில் சூட்டிக் கொண்டுள்ள அந்த மாலைக்கு சென்று தேன் உண்டன. அங்கே போய் தேனை பருகித்தான். அந்த மாலையில் இருக்கக்கூடிய தேனை பருகின. தேனை பருகினதுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஏதாவது பண்ணணும் போல இருந்துதான். ஒரு கைங்கரியம் பண்ணித்தான். மத்தளம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். எம்பெருமானுக்கும் அதாவது திருமணத்தில் மாலை மாற்றுதல் எவ்வளவு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஆண்டாள் கிட்ட இருந்து ஆண்டாள் சூடிக் களைந்த அந்த மாலையை எம்பெருமான் திருமுடியில் தரித்தார். மாலையை மாற்றிக்கொண்டார். அந்த மாலை மாற்றிக்கும் போது மங்கள வாத்தியம் இருக்கணும் இல்லையா? அந்த மங்களவாத்திய காரியத்தை அந்த கைங்கரியத்தை இந்த வண்டுகள் அழகா பண்ணித்தான். அதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்துதியில அழகா நமக்கு தெரிவிக்கிறார். எவ்வளவு வார்த்தைகளை அழகா அமைத்து அந்த காட்சிகளை நம்மளோட கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் சுவாமி தேசிகன். விபோ, விஸ்வத்துக்கே பிரபுவான ஸ்ரீயப்பதியான நாராயணன், நம்பெருமாளான ஸ்ரீ ரங்கநாதன், அத விபோ அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். சிரசா என்ன பண்ணாராம்? சிரசினால். எதை சிரசினால்? அந்த பிரபு அந்த ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய சிரசால் உத்தம அங்கம் ஆண்டாளுடைய உத்தம அங்கமான திருமுடியில் சூடி களைந்த அந்த சூட்டிய மாலையை தன்னுடைய உத்தம அங்கம், அதாவது உயர இருக்கக்கூடிய, உத்தமன்றது உயர்ந்ததும் சொல்லும், மேலே இருக்கக்கூடிய அப்படின்ற பொருளையும் வரும். பிராட்டி தன்னுடைய தலையில் அதாவது உயர்ந்த அங்கத்தில் சூடிக் களைந்ததை எம்பெருமான் தன்னுடைய உயர்ந்த உத்தமமான அங்கத்தில் தரித்து கொண்டிருக்கிறான். சிரசா இந்த உத்தம பிரபுவின் லட்சணம் அப்படின்னு சொல்லப்படுறது. தொன்மௌலி தாமணி, என்ன ஆச்சு? உன் சிரசை அலங்கரிக்கக்கூடிய மாலை. இப்போ என்னாச்சு? அந்த மாலை ஆண்டாள் சூட்டிக் களைந்த மாலை எம்பெருமானுடைய சிரசில் அவனுடைய திருமுடியை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. எப்போ கிரகீதே, அதாவது எப்போ எம்பெருமான் கிரகித்து கொண்டாரோ, அதாவது யாரும் பெருமாளை போய் பிரார்த்திக்கல, நீங்க ஆண்டாளோட திருமுடியில சூட்டி களைந்த அந்த மாலையை தரித்து கொள்ளுங்கோள் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. இப்போ கல்யாணத்துல சொல்லுவா, இந்த மாலையை நீ அணிஞ்சுக்கோ, இந்த மாலையை போட்டுக்கோ, அந்த மாலையை போட்டுக்கோ அப்படின்னு. இங்க யாரும் சொல்லவே இல்லை. பெருமாள் கிட்ட போய் யாராவது சொன்னாலா, ஆண்டாள் சூடி கலைந்திருக்கா, அந்த மாலையை நீங்க போட்டுக்கோங்கன்னு யாரும் பிரார்த்திக்கல. அவர் என்ன பண்ணாரு? ஸ்வயமாக ஸ்வச்சந்தமாக அப்படி பண்ணார். அவரே பண்ணார். அவருடைய இஷ்டப்படி பண்ணார். அதனால தான் இது ஸ்வயமாக பண்ணப்பட்டது. சிரசால் கிரகித்த பொழுதே, அப்படி கிரகித்த அவரை எடுத்துட்ட பொழுது என்ன நடந்தது? ஸ்வச்சந்த, தங்கள் ஸ்வேச்சையாக தங்களுடைய இஷ்டப்படி என்ன பண்ணித்தான் இந்த வண்டுகள். யாரும் அங்கே நிர்பந்திக்கலை. எப்படி எம்பெருமானை யாரும் நிர்பந்திக்காமல் ஆண்டாளுடைய மாலையை எடுத்து தன்னுடைய சிரசில் சூட்டிக் கொண்டாரோ, அந்த மாதிரி இந்த வண்டுகளை யாருமே நிர்பந்திக்கலை. அந்த வண்டுகள் என்ன பண்ணித்து, இந்த வைஜெயந்தி மாலையிலிருந்து பிரிந்து ஆண்டாள் சூட்டி கலைந்த எம்பெருமானுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த மாலைக்கு சென்று அங்கே தேனை தன் இஷ்டப்படி உண்ண ஆரம்பித்தான். யாரும் சொல்லலை, சுவேட்சையாக தன் இஷ்டப்படி என்ன பண்ணித்து, கல்பிதம் என்ன செஞ்சதுன்னா, பல்லாயிரக்கணக்கான அந்த வண்டுகள் என்ன பண்ணித்து, பல லட்சக்கணக்கான வண்டுகள் அங்கே மேலே போயிட்டு அந்த ஆண்டாள் சூடி கலைந்த எம்பெருமானுடைய திருமுடியில் உள்ள அந்த மாலையிலிருந்து தேன் ஒழுகிறதான். அந்த தேனை என்ன பண்ணுறதா, ரீங்காரம். ஏற்கனவே பார்த்தோம், எம்பெருமானுடைய தலையில் போயிட்டு அதால் முட்டி மோதி உள்ளே போக முடியல. அதனால தான் அது குடையாக இருந்தது, விசிறியாக இருந்து கைங்கரியம் பண்ணித்து.
அது ரீங்காரம் பாடலாக பாடித்து அப்படின்றத பார்த்தோம். அந்த ரீங்காரம் பண்ணிட்டு அப்போது யாருமே தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா, யாரும் வந்து அந்த வண்டுகளை ஓடி தூரப்போன்னு ஓட்டுறதுக்கும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த போது என்ன பண்ணா, அன்னமிட்டு அவர்கள் புசிப்பார்கள். ஒரே காலத்தில் கூட்டமாக வந்த వ్యక్తిகளுக்கெல்லாம் எப்படி அன்னமிட்டு புசித்த பானாதிகளை கூடி பானம் செய்தால், அதாவது நம் யாத்திரிகர்கள் நிறைய யாத்திரிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவர்களுக்கு எல்லாரும் அந்த அன்னமிட்டு பானங்களை கொடுத்து அப்படி இருந்தால், அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, அந்த 10,000 வண்டுகளும் இதே மாதிரி ஒரே நேரத்தில் வந்து அந்த மதுவை அருந்து விட்டு ரீங்காரம் செய்து விட்டு என்ன பண்ணுறதுன்னா, 10,000 வண்டுகளும் வாத்தியம் வாசிக்க ஆரம்பிச்சு விட்டான். வாத்தியக்காரர்கள் எல்லாரும் கூடி இந்த விவாகத்தில் என்ன பண்ணுவா, ஒரு வாத்தியம் 2 வாத்தியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாத்தியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து, அதுவும் அந்த மாலை மாற்றக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தோம்னா அந்த வாத்தியங்கள் மங்கள வாத்தியங்கள் அப்படி முழங்குமா. அந்த மாதிரி இங்கே வண்டுகள் என்ன பண்ணித்து அங்கே போய் தன் இஷ்டப்படி தேனை எல்லாம் பருகிட்டு என்ன பண்ணுறது, வாத்தியம் வாசிக்க ஆரம்பிச்சிடுத்து. ஸ்பீதரச சகபான ரசத்தால் அந்த ரசம் அந்த மதுவை குடித்த பின்னு பிரமோதா அதிகமான சந்தோஷம், அதுக்கு வந்து அந்த மதுவை சாப்பிட்ட உடனே சந்தோஷம் தாங்கலையாய், எக்கச்சக்கமான சந்தோஷத்தில் மஞ்சூஸ்வனா இனிய சப்தம், அது அழகாக சப்தம் படுத்துறது தான். எப்படிப்பட்ட இனிய சப்தம்னா, அது மதுலிக தேனை ஆஸ்வதிக்கும் வண்டுகள், அந்த தேனை குடித்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்ட அந்த வண்டுகள். அதுவும் எப்படி, ஸ்வயம் யாரும் கஷ்டப்படுத்தலை, யாரும் வந்து நீ போய் சாப்பிடுன்னு சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியே போகணும் ஓட்டலை, அப்படிலாம் இல்லாமல் தானே யாரும் சொல்லாமலே அது என்ன பண்ணித்தான், அந்த வண்டுகள் எல்லாரும் போயிட்டு எப்படி தங்கள் ஸ்வேச்சத்தால், அதாவது தன்னுடைய இஷ்டப்படி அவருடைய இஷ்டப்படியே அது நடந்தது. அந்த வண்டுகளுடைய ஓசை ஒரு அப்ராக்கிருதமாக இருந்துதான். அதாவது அந்த வர்ணனத்திற்கு அடங்காத மாதுரியத்தை உடைய ஒரு விசித்திரமான மங்கள தூரிய கோஷம். எப்படின்னு தான் மங்களவாத்திய சேவையை வந்து செய்தன வித்து அப்படிங்கிறத இங்கு சுவாமி தேசிகன் அழகாக சொல்லியிருக்கார். அதாவது உன்னுடைய சிரசில் சூட்டிய மாலை பிரபுவின் சிரசால் பிரதிகிரகிக்கப்பட்ட போது, அதாவது எம்பெருமான் அதை எடுத்துக்கொண்ட போது தேன் வண்டுகள் தங்கள் இஷ்டப்படியெல்லாம் வேண்டிய மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து அந்த மதுக்களை பானங்களை செய்து கொண்டு அந்த ரசத்திலேயே கழித்து மிகவும் இன்புற்று சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறது, சப்தத்தோடே என்ன பண்ணுறதான் சுயம்பரம் நடந்துட்டுருக்கு. அதற்கு ஒரு அங்கமான மங்கள வாத்திய கோஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கோதாதேவியே, உன்னோட மாலை என்னாச்சு, எம்பெருமானுடைய சிரசை ஏற்றுக்கொண்டார். அதை அவர் ஏற்றுண்ட உன்னை என்ன ஆச்சுன்னா, வண்டுகள்லாம் ஏற்கனவே அடித்து பிடிச்சி போச்சு தேன் உண்ணணும்னு. அங்கே போயிட்டு அங்கே தேனையும் அதை எவ்வளவு ஆசை தீர பருகின உடனே சந்தோஷம் தாங்கலை, அதுக்கு ரீங்காரமிட ஆரம்பிச்செடுத்து அந்த ரீங்கார ஒளி வந்து என்ன இருந்ததுன்னா, அந்த ஸ்வயம்வரத்துக்கு தேவையான அந்த ஒரு மங்களமான ஒரு வாத்திய கோஷம் போலே இருந்தது. அப்படிங்கிறத இங்கு சுவாமி தேசிகன் அழகாக அந்த ஸ்தோத்திரத்தில் வந்து அழகாக குறிப்பிடுறார். எப்படி வந்து அதனுடைய வண்டுகளுடைய ஒளி இருந்தது அப்படின்றத ஆண்டாளே பாடுறா இல்லையா. மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு பாடக்கூடிய அந்த மத்தளம் இந்த ஸ்தோத்திரத்தில் அழகாக சொல்லப்படுறது. அதாவது காஞ்சி சுவாமி சாதிக்கும்போது ஆண்டாள் வந்து ஆண்டாளுடைய அந்த ஸ்வயம்பர மகோத்சவம் அது நடக்கிறதான். அந்த லௌகிக வாத்தியமான மத்தளம் அது தேவையில்லை அப்படின்றதுனால என்னாச்சான், தேவையில்லைன்னு வச்சுட்டு இவளுடைய கூந்தல் எம்பெருமானுடைய திருமுடியை ஏறி இருக்கும்போது அந்த மாலையில் அங்கே இருந்த அந்த வண்டினங்கள் படிந்து குழாங்களா மதுவை எல்லாம் நிறைம்ப பருகி கழித்து சந்தோஷப்பட்டு முரல்கின்றன. அதாவது அதனுடைய ரீங்காரமிடுகின்றன. அது மங்கள வாத்தியமாக ஆயிடுத்து அப்படின்றத அழகாக தெரிவிக்கிறார். மேலும் அவர் சொல்லும்போது விவாக காலங்களில் பூச்சூட்டுதல், அடுத்ததாக வந்து கூடி உண்ணுதல்,
சந்தோஷம் அனுபவித்தல், மங்கள ஒளி இருக்கக்கூடியது, இனிய உணவுகளை உட்கொண்டுதல், மங்கள வாத்தியங்கள் முழங்குதல், இதெல்லாம் இயற்கையாகவே அந்த நிகழ்ச்சிகளில் இருக்கும். இங்கேயும் இருந்தது. எப்படி இருந்ததுன்றது தான் அழகாக சொல்கிறார். இவை அத்தனையும் இந்த ஸ்லோகத்தில், இந்த மங்களகரமான ஒரு ஸ்லோகம், மங்களங்கள் அனைத்தும் புரிந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு மங்களங்கள் நிறைந்துள்ளது அப்படிங்கிறத காஞ்சி சுவாமி எடுத்து காமிக்கிறார். என்னென்னா, முதல் பாதத்தில் பூச்சூட்டுதல். பூச்சூட்டுதல் என்னாச்சு? ஆண்டாள் தன்னுடைய சூடி கலைந்த மாலையை எம்பெருமானுக்கு சூட்டினாள். ஆண்டாளும் பூவை சூட்டினாள், பூ மாலையை சூட்டினாள். அந்த பூ மாலையை எம்பெருமானும் எடுத்து தன்னுடைய இஷ்டப்படி தான் இஷ்டப்பட்டு தான் சூட்டி கொண்டான். பூச்சூட்டுதல் அப்படிங்கிற அந்த ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி பேசப்படுறது. அப்புறம் ஸ்பீதி அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாரும் கலந்து, அந்த வண்டுகள் அனைத்தும் கலந்து உண்டன, அந்த பானத்தை அறிந்தின அப்படின்னு போடுறது. இந்த ஒரு மங்கள நிகழ்ச்சியில் அனைவரும் கூடி உண்ணுதல் அப்படிங்கிற அந்த ஒரு மங்களத்தையும் சொல்கிறது. அப்புறம் பிரமோத அப்படிங்கிற அந்த சப்தத்தில் பார்த்தோம்னா சந்தோஷம் அனுபவித்தல். எல்லாம் என்ன பண்ணித்தான், வண்டுகள் வெறுமை அந்த மதுபானத்தை அறிந்தின உடனே சும்மா இல்லை, மிகவும் சந்தோஷப்பட்டன. அந்த சந்தோஷத்தில் தான் அதை ரீங்காரமே இடுறது. அப்போது பூச்சூட்டுதல் இருக்குது, கூடி உண்ணுதல் இருக்குது, அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருத்தல் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மஞ்சூஸ்வதா அப்படிங்கிறது என்ன, மங்கள ஒளி. அந்த இடத்துல தான் மங்கள ஒளிகள் இசைக்கின்றன. ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும்போது இவையெல்லாம் இயற்கையாக உண்டுதானே. அந்த இயற்கை இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த ஸ்லோகத்தில், இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அவ்வளவு அழகாக கொடுத்துருக்கார். பூச்சூட்டுதல், அனைவரும் கூடி உண்ணுதல், சந்தோஷம் அனுபவித்தல், மங்கள ஒளி எழுப்புதல். அது மட்டும் இல்லை, மதுலிக அப்படின்னா என்ன, இனிய உணவு அருந்துதல் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி அனைத்தும் அந்த கடைசி அடியில் மங்கள வாத்தியங்களும் முழங்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு ஒரு மங்கள நிகழ்ச்சிக்கு, அதுவும் அந்த அந்த ஆண்டாளுடைய ஸ்வயம்பரம் அப்படி நடக்கும்போது எப்படியெல்லாம் அந்த மங்கள ஒளிகள் இருக்குமோ, மங்கள நிகழ்ச்சிகள் இருக்குமோ, மங்களத்தன்மை நிறைந்ததாக இருக்குமோ, அவை அனைத்தையும் சுவாமி தேசிகன் அழகாக கையாண்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதை சொல்லியிருக்கார். பூச்சூட்டுதல் இருக்குது, கூடி உண்ணுதல் இருக்குது, சந்தோஷம் அனுபவித்தல் இருக்குது, அது மங்கள வாத்தியங்கள் முழங்குதல், கூடி இனிய உணவை உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு மங்களகரமான ஒரு ஸ்தோத்திரமாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மால் உணர முடியுது. அடுத்ததாக இன்றைய திருப்பாவை. இந்த திருப்பாவை மிகவும் முக்கியமான திருப்பாவை. ஒவ்வொரு அடியவனும், ஒவ்வொரு பக்தனும் எப்படி எம்பெருமானை அணுக வேண்டும், எப்படி போனால் எம்பெருமான்கிட்ட நம்ம அனைத்தையும் பறையினையும் நமக்கு எளிமையாக பெற்றுத்தரக்கூடியது அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த திருப்பாவையில் மிகவும் அழகாக காமிச்சிருக்கா. நாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் குவாப்பானே, அதாவது நாயகனாய் அப்படிங்கிற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ மக்கு அரபர மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய். இது 4வது காட்சியாக பெரியவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். 4வது காட்சினா என்ன? முதல் 3 காட்சி நிறைவடைந்துடுது. இப்போ 4வது காட்சி எல்லா தோழிகளையும் எழுப்பி கொண்டு அந்த ஆயர்குல தலைவியான ஆண்டாள் இப்போது எம்பெருமான் நந்தகோபருடைய இல்லத்திற்கு வந்துவிட்டாள். அந்த நந்தகோபர் இல்லத்தில் போயிட்டு இப்போது கண்ணன் எம்பெருமானை கண்டு அவனை துயில் எழுப்பி அவனிடம் பறையை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவளுடைய நோக்கம். எம்பெருமானை அடைய வேண்டும், அதுதான் பறை. அவனை எழுப்ப வேண்டும். இப்போது அது இந்த பாசுரத்தில் எப்படி எம்பெருமானை நாம் அணுக வேண்டும் அப்படிங்கிறத அழகாக காமிக்கிறார். இப்போது மணத்திரையில் பார்த்தீங்கன்னா கண்ணனெம்பெருமானுடைய திருமாளிகை இருக்குது. அந்த திருமாளிகைக்கு வெளியில் கதவு, அந்த கதவுக்கு ஒரு காவலன் இருக்கான். அதை சுற்றி ஒரு சுவர் இருக்குது. அதாவது நம்ம இந்த காலத்தில் சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுவர் இருக்குது. அந்த சுவருக்கு, அந்த காம்பவுண்டுக்கு ஒரு காவலாளி இருக்கான்.
இப்படிங்கிறத இப்போ கோவிலில் நம்ம பார்க்குறோம். கோவிலில் என்ன பண்ணுறோம், மதில் சுவர் அப்படிங்கிற பெரிய அந்த கோவிலை சுற்றி மதில் சுவர் இருக்குது. அது மதில் சுவர், அதுக்கு உள்ளே போனால் கதவுகள் இருக்குது. அந்த கதவுக்கு உள்ளே நுழைஞ்சாதான் நாம் பெருமாளை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த உருவகத்தை வச்சு தான் இந்த பாசுரத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அதாவது நேராக கண்ணன்கிட்ட நம்ம டைரெக்டாக போகக்கூடாது. அப்படி போனோம்னா நமக்கு சரியான ஏன்னா போகலாம், எம்பெருமான்கிட்ட நேராக அடைய முடியும். ஆனால் அதற்கு தகுதி உள்ளவர்களா நாம் எந்த ஒரு பதவியை அடையணும்னாலும் அதற்கு நமக்கு தகுதி இருக்கா முதல்ல அப்படின்றத பார்த்துக்கணும். தகுதி இருந்தால் தான் அந்த பதவியை நமக்கு அடைய முடியும். அடைஞ்சாலும் அப்போ தான் அது நிற்கும் அப்படிங்கிறது இந்த லௌகிகத்திலே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எம்பெருமானிடம் நாம் செல்ல நாம் தகுதி படைத்தவர்களா? ஏன்னா எம்பெருமான் பல விதங்களில் நமக்கு நிறைய சொல்கிறான், இதை பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு. நாம் என்ன பண்ணுறோம், எதெல்லாம் பெருமாள் சொல்கிறாரோ பண்ணாதன்னு சொல்கிறாரோ அதை நிச்சயம் பண்ணிட்டு இருக்கோம். எதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. இப்படி இருக்கும்போது நேராக போய் எனக்கு மட்டும் வேண்டியதை போயிட்டு எம்பெருமான் கிட்ட போயிட்டு எனக்கு அதை கொடுங்கோ அப்படின்னு கேட்டால் கொடுப்பாரா? நாம் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், எம்பெருமானுக்கு வேண்டப்பட்டவர் யாரிடமாவது சிபாரிசு, அந்த சிபாரிசு செய்பவர் நமக்கும் வேண்டப்பட்டவராக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக தான் நம்ம எம்பெருமானை அடைய முடியும். ஏன்னா நம்ம நேராக செல்வதற்கு நமக்கு அந்த வித தகுதி இல்லாமல் இருக்கின்றோம். சரி, இப்போது லௌகிக்கத்திலேயே பார்க்குறோம், ஒரு பெரிய ஒரு மந்திரியோ பிரதம மந்திரியோ பார்க்கணும்னா நேராக போய் பார்க்க முடியுமா? அவர்களுக்கு முன்னால் செக்ரட்டரின்னு இருப்பா, அவளுக்கு தெரிஞ்ச இந்த சின்ன சின்ன பொசிஷனில் இருக்கவாருப்பா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் நாம் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கவாளை போய் பார்க்க முடியும். அப்போது என்ன பண்ணணும், எம்பெருமான் இந்த உலகத்திற்கே லோகத்திற்கே நாயகன். அந்த நாயகனை நாம் சென்று சேர வேண்டும், அடைய வேண்டும். அப்படின்னா அதற்குண்டான வழிமுறைகளை ஆண்டாள் அழகாக இந்த பாசுரத்தில் காட்டி கொடுக்கிறார். கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இங்கே அச்சாமூர்த்தியான அந்த கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னாலும் எப்படி இருக்கணும், முதல்ல போய் துவஜஸ்தம்பத்தில் சேவிக்கிறோம். கருடன், ஆழ்வார், ஆச்சாரியர்கள், இந்த நித்தியசூரிகள் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சு தாயார்கிட்டையும் சேவித்து முடித்ததுக்கப்புறம் துவாரபாலகர்கள், அதுக்கப்புறம்தான் பெருமாள் சன்னதியில் போய் நம்ம சேவிக்கணும். இதுதான் இங்கே ஆண்டாள் அழகாக இந்த பாசுரத்தில் எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறார். நாம் இந்த 16, 17 பாசுரங்களில் முதல்ல அந்த காவலர்கள்லாம் எழுப்பி அவர்கள்ட்ட அனுமதி பெற்றுண்டு உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான், பலராமன், நந்தகோபர், யசோதை இவாளெல்லாம் எழுப்ப போகிறா, அவகிட்ட பேச போகிறா. அடுத்தது இப்போ அப்படியும் போய் சரியாக எழுந்துக்கலை. அதனால் என்ன ஆகுதுன்னா அப்போது உண்மையை தெரிஞ்சுக்கிறா. அதாவது பிராட்டியோட சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள், எதுவும் நமக்கு கிடைக்காதுன்ட்டு. அப்புறம் 18ஆம் பாசுரத்தும் 20ஆம் பாசுரம் வரைக்கும் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானை அடைகிறாள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அடியார்கள் மூலமாகத்தான் நான் எம்பெருமானை நாம் அடைய வேண்டும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு நம்மாழ்வார் எவ்வளவு அழகாக தெரிவிச்சிருக்கார். இது மட்டும் இல்லை, ஆளவந்தாருடைய அவருடைய ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு அழகாக குறிப்பிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமான்கிட்ட போய் கேட்குறாராம், எனக்கு வைகுண்ட பிராப்தி வேணும், முக்தி வேணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பெருமான் கேட்குறாராம், எதுக்காக நான் கொடுக்கணும், நான் எதுக்கு உனக்கு தரணும், நீ என்ன பண்ணியிருக்க நான் தரணும், எது கேட்குறது? கேட்குறவர் சாட்சாத் அந்த ஆளவந்தார், எவ்வளவு உத்தமமானவர். அவர் பெருமான்கிட்ட கேட்க பெருமான் திருப்பி கேட்குறாராம், எதற்காக நான் கொடுக்க வேண்டும், வைகுண்ட பிராப்தி உனக்கு எதற்காக கொடுக்க வேண்டும்? அப்போ சொல்கிறாராம், பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் ந சிந்தையித்வா அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் என்னை பார்த்து கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க, அது எனக்கு நன்னா தெரியும். எங்களுடைய தாத்தா பிதாமகம் நாதமுனிக்கு நான் திருப்பெயரனார், அந்த சம்பந்தத்தை வச்சு எனக்கு நீங்கள் வைகுண்ட பிராப்தியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாராம். அதாவது அவருக்கும் பெருமாளுக்கு வேண்டப்பட்டவர் நாதமுனி, இவர் நாதமுனியோட சம்பந்தம். இந்த மாதிரி அடியவர்களுடைய சம்பந்தத்தை வைத்து கொண்டு
எம்பெருமானிடம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அழகாக இந்த இந்த சரித்திரத்திலையும் நம்மால் பார்க்க முடியுது. இப்போது கோவர்தனத்தை எடுத்துட்டோம்னா, கோவர்தனம் பெருமான் வந்து கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சுட்டு இருந்தார். அப்போ இந்திரன் கல்மாரி மழை காத்தான், அவன் மழையாக கொட்டினான். அப்போது கடைசியாக முடிஞ்சது, அவனால் அதுக்கு மேலே அவங்ககிட்ட வர்ஷிக்கிறதுக்கு தீர்த்தமே இல்லாத பட்சத்தில் கடைசியாக வந்து பெருமாள் தான் அங்கே வந்திருக்கார், கிருஷ்ணன் எம்பெருமான் தான் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவன் இப்போது எம்பெருமானை வந்து அடையணும், அவங்ககிட்ட க்ஷமாபணம் கேட்கணும். நேராக வந்து கேட்க முடியல. அப்போது காமதேனுவை முதல்ல அமிச்சு காமதேனுவோட வாழை பிடிச்சிட்டு கடைசியாக வந்து நிற்கிறான் க்ஷமாபணம் கேட்கறதுக்கு. அப்போது காமதேனுவை முன்னிட்டு, ஏன்னா காமதேனுவை பெருமாளுக்கு பிடிச்சவர் என்ன? காமதேனு. எல்லா பசுக்களையும் பெருமாளுக்கு பிடிக்கும். அதனால் பெருமாளுடைய அடியவரான அந்த பசு, அந்த அடியவரை முன்னிட்டு கொண்டு இந்திரன் என்ன பண்ணான்? க்ஷமாபணம் கேட்கறக்கே கண்ணன் பெருமான் கிட்ட போனான். அதனால்தான் கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். மலையை எடுத்து கல்மாரி காத்து பசு நிறை தன்னை அப்படின்னு நம்மாழ்வாரும் அழகா அதில் தெரிவிக்கிறார். அதாவது அடியார்கள் மூலமாகத்தான், அடியார்களை முன்னிட்டு கொண்டு தான் நாம் செல்ல வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்திலையும் ஆண்டாள் அவ்வளவு அழகா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நமக்கு இந்த ஒரு சூக்ஷமான விஷயத்தை அழகா தெளிவுபடுத்துகிறார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில். நாயகன் யார்? அந்த நாயகன் இது நந்தகோபாலன் தான் நாயகன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில். கோவில்னாவே அப்படின்னாவே அரசனுடைய இல்லம். இந்த அரசனுடைய இல்லம் தான் கோவில் அப்படின்னு சொல்றா. இந்த உலகத்துக்கே அதிபதி, 7 லோகத்திற்கும் அதிபதியான அவனுடைய திருமாளிகையைத்தான் இல்லம், கோவில் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அங்கே ஆயர்பாடியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் அரசர் நந்தகோபர். அந்த நந்தகோபருடைய திருமாளிகை, அதனால் கோவில். அவர்தான் நாயகனாய் நிற்கின்ற நந்தகோபனுடைய திருமாளிகை, அவனுடைய கோவில். இதை எப்படி அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அதுவும் பொருந்துகிறது. நாயகனாய் நின்ற, அங்கே ஒரு கமா போட்டுட்டோம்னா நந்தகோபனுடைய கோவில் எங்கே? அவனுடைய கோவில் நந்தகோபருடைய திருமாளிகையில் நாயகனாய் நிற்கின்றவனே அப்படின்னு அந்த காவலாளியையும் சொல்லுவதாக அமையும். இப்போது பார்த்தோம்னா எம்பெருமானே என்ன சொல்லியிருக்கார்? ஆறாவமுதே அடியேன் உடலம் அப்படின்னு திருக்குழந்தை அங்கே ஆண்டவன் அவருடைய பற்றி சொல்லும்போது யாருக்கு அழகு, அவர் யாருக்கு அழகுன்றது எதுவுமே சொல்லலையாம் பெருமாள். இங்கே நான் ஆழ்வார் பாடும்போது ஆறாவமுதே அடியேன் உடலம், யாருக்கு அவர் ஆறாவமுது? நமக்கா, நித்தியசூரிகளுக்கா, தேவர்களுக்கா, யாருக்கு ஆறாவமுது அப்படின்னு பார்க்கும்போது ஆழ்வார் எதையுமே சொல்லலை. ஏன்னா ஆழ்வாருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கே அவர் அழகு, எம்பெருமானுக்கே எம்பெருமான் அழகு. அந்த மாதிரி இங்கு ஆண்டாள் நாயகனாய் நின்ன, யாருடைய நாயகன் அப்படிங்கிறத எங்கேயுமே குறிப்பிடலை. அப்படி நாயகனாய் நின்ன நந்தகோபனுடையன்னு இவர், இந்த நாயகன் ஆயர்களுக்கு நாயகனா, கண்ணனுக்கு நாயகனா, யாருடைய நாயகன்? நந்தகோபன் தான் நாயகன் அப்படின்னு பார்க்குறோம். யாருடைய நாயகன் அப்படின்றது இங்கு சொல்லவே படலை. அதனால் எல்லாருக்குமே அவன் நாயகனா இருக்கின்றான். பெருமாள் ஒரு சுதந்திரன், யாருக்குமே உட்பட்டவனே இல்லை. அப்படி இருக்க இங்கு கண்ணனெம்பெருமானாக அவதாரம் பண்ணி நந்தகோபன் அப்படிங்கிற அந்த தந்தைக்கு உட்பட்டு அடங்கி அணுக்கனா நடக்கிறானா. எந்த அவதாரங்களில் எப்போவுமே எம்பெருமான் தன்னை சுதந்திரனாகத்தான் காட்டிக்கொள்கிறான். இந்த கண்ணனெம்பெருமானாக அவதரித்த காலத்தில் நந்தகோபனுடைய அடங்கிய பிள்ளையாக இருந்தான். இது ராமாவதாரத்தில் இன்னும் பரிமளிச்சுதான். என்னென்னா ராமன் எப்போவுமே தன்னை ராமன் அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டான். எப்போ எதை கேட்டாலும் யார் நீ அப்படின்னு கேட்டால் சக்கரவர்த்தி திருமகன். யார் சக்கரவர்த்தி அப்படின்னு பார்த்தா தசரதன். தசரதனின் பிள்ளையாகவே தான் எப்போதும் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டான் ராமன். எதனாலனா அவன் அப்பாவினுடைய குணங்கள் எல்லாம் தன்னிடம் இருக்கும் அப்படிங்கிறதுனால்தான் அப்பா சொல்படி நடந்தால்தான் இவன் ராமன் எம்பெருமானுக்கு பிடிக்குமா. அதனால்தான் எல்லா இடத்துலையும் அவன் தன்னை சக்கரவர்த்தி திருமகன் தசரத புத்திரன் அப்படின்னு சொல்றதில் தான் இருந்தானா. இது கிருஷ்ணரோட சரித்திரத்தில் இன்னும் ரொம்பவும் அழகாக பார்க்க முடியும்.
அதுவும் ராமானுஜரோட வியாக்கியானத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் ஆஹா, இந்த அளவுக்கு உட்பொருள் இருந்ததா, இந்த அளவுக்கு அப்பாவுடைய வார்த்தையை பின்பற்றினானா அப்படிங்கிறது அழகாக ஸ்பஷ்டமாக தெரியறது. என்னென்னா இப்போது அவன் கம்சன் வந்து வசுதேவரையும் வசுதேவருக்கு திருமணம் ஆனவுடன் தேரில் அமர்த்தி ஆஷிண்டு வரான். தன்னுடைய தங்கை ஆஷிண்டு வரும்போது ஒரு அசிரீரி வந்து சொல்கிறது, ஏ முட்டாளே அப்படின்னு. ஏ முட்டாளேன்னு ஒன்று தன்னைத்தான் சொல்கிறதோன்ட்டு யார் அது அப்படின்னு கேட்குறான். நீ இந்த உன்னுடைய தங்கையை வந்து ஆஷின் போகிற, அப்படி ஆஷின் போகும்போது அந்த வசுதேவரையும் தேவகையும் பின்னாடி அமர்த்தி இருக்கிறாய். அந்த அவளுடைய 8வது குழந்தை உனக்கு யமனாக வரப்போகிறதுன்னு ஒன்று வாள் எடுத்து உருவினானான். அந்த வசுதேவர் என்ன சொன்னார், ஐயோ இதே மாதிரி பண்ணக்கூடாது, அதுவும் பெண்ணை கொல்லக்கூடாது, அதுவும் உனது தங்கையை கொல்லக்கூடாது, அதுவும் திருமணமானவுடன் கொல்லக்கூடாது, இதெல்லாம் மகாபாதகம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து கிட்டத்தட்ட அந்த தேர்லேயே அவர் நிரம்ப நேரம், சுமார் 1 மணி நேரம்னு வச்சுப்போம், அவர் பேசியிருக்கார். அதுவும் எந்த சூழ்நிலையிலன்னா அவன் வாளை உருவி கொல்வதற்காக வந்து விட்டான். சரி, இதுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணன் வந்து யுத்த காலத்தில் கீதையை உபதேசித்தார். கீதை உபதேசிக்கும் போது அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டானா, மீதி பேர்லாம் கேட்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததாம். அப்போது வெறும் அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டிருந்தானா? யுத்த காலத்தில் அங்கே பலவித அக்ஷோகணி சேனைகள்லாம் சூழ்ந்திருந்தது. இருந்தாலும் இங்கே பாண்டவ பக்கம் பார்த்தா 7 அக்ஷோகணின்னு சொல்கிறாங்க, 11 அக்ஷோகணி, எவ்வளவு மக்கள் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் அதை கேட்டான். அப்போ மீதி பேர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது, மீதி பேர் என்ன பண்ணா, எல்லாம் என்னை பார்த்து கேட்டுன்னு இருந்தா, அமைதியாக இருந்தா. அப்படின்னு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒரு யுத்த பூமியில் போய் எம்பெருமான் பேசினா கூட எல்லாரும் அமைதியாக இருப்பாளா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அப்போது அதுக்கு பதில் சொல்கிறாராம் கண்ணன் எம்பெருமான், ஏன்னா நான் வசுதேவ புத்திரன், வசுதேவனுடைய பையன், அதனால் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா. இதைத்தான் ராமானுஜர் அழகாக தன்னுடைய வியாக்கியானத்தில் அதை காமிச்சு கொடுத்தார். என்னன்னா, இவர் வெறும் கிருஷ்ணன் அப்படின்றதுக்காக கேட்கலையாம், வசுதேவரின் மகனான கிருஷ்ணன், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறது. என்னன்னா, அங்கே கிருஷ்ணன்றது எதை குறிக்கிறது அப்படின்றத ராமானுஜர் வியாக்கியானிக்கும் சொல்லிக்கும்போது, வசுதேவரின் மகனான கிருஷ்ணன், அது எல்லாருக்கும் தெரியும் தானே, வசுதேவரோட மகன் தான் கிருஷ்ணன் தெரியாதா அப்படின்னு. ஏன் அந்த இடத்துல அந்த வசுதேவரின் கிருஷ்ணன் அப்படின்னு உபயோகப்படுத்தினார்னா, அந்த மாதிரி பொறுமை அவன் சொல்லும்போது மற்றவா எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல ராமானுஜர் அழகாக அதை குறிப்பிட்டு காட்டினார். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, என்ன பண்ணுறேன், அவனுடைய கோவில் காப்பவன், அவனுடைய வேலையை முன்னிட்டு இங்கு அவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. பெயர்லாம் சொல்ல எங்கேயும், என்ன கோவில் காப்பவன். இப்போ நம்ம கோவிலில் போனோம்னா பார்ப்போம், ஏ தீப்பட்டி அப்படின்வா, பட்டர் அப்படின்னு அழகாக கூப்பிடுவா. அதுக்காக அவருக்கு பெயர் இல்லையா? பட்டர்ன்றது அவர் செய்யக்கூடிய, திருவாராதனம் செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்திற்கு வைக்கப்பட்ட பெயர். அதனால தான் அந்த பெயரை அவருடைய செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தின் பெயரை கொண்டே அழைப்பார்கள். அதனால்தான் ஆண்டாலும் இங்கே அந்த அழகான சொல்ல போடுறா, என்ன கோயில் காப்பவனே, கோவிலை காப்பக்கூடிய அந்த கைங்கரியத்தை செய்யக்கூடியவனே. அதுதான் பெருமை. என்ன பெருமை? பெயர் சொல்லி சொல்கிறது பெருமை இல்லை, நான் செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை சொல்லி பேரை சொல்லி சொல்கிறதுன்றது அது ஒரு பெரிய பெருமை. அதனால்தான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடியவனே. இங்கு நாயகன் யார் அப்படின்னு பார்த்தா, நந்தகோபனா இல்லை அந்த கோயில் காப்பவனா? இருவருமே இருவருமே வந்து ஒரு நாயகன் தான் அப்படின்னு ஆண்டாள் காமிச்சு கொடுக்குறான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னா அங்கே நிற்கக்கூடிய அந்த காவலன் நாயகனாக இருக்கான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பவனே அப்படின்னு சொன்னோம்னா, நந்தகோபர் அங்கு நாயகனாய் நிற்கின்றார். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, கொடிகள் பறக்கக்கூடிய அந்த வாசல். இப்போ வந்து இவனை சொன்ன உடனே இந்த கோயில் காப்பவன் என்ன பண்ணிட்டான், சரின்னு அந்த தோழிகளை உள்ளே விட்டுட்டான். அடுத்ததாக போகிறா, அங்கே வாயில் காப்பவன் இருக்கான். வாயில் காப்பவன் வெளியிலேருந்தே பார்க்குறான், பெரிய கொடி பறக்கிறது. கொடி எதுக்கு பறக்கிறது? ஒரு ராஜாவுக்கு கொடி பறக்கும்,
அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் கொடி பறக்குமா, அங்கே வந்து மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் என்பதற்காக. இங்கு ராஜாவான நந்தகோபருடைய இல்லத்தில் கொடி பறக்கிறது. அந்த கொடியினை பார்த்து அந்த தோரண வாயில் காப்பவன் கிட்ட போயிட்டு இவா சொல்கிறா, நீ வாயில் காப்பவனே, அங்கே என்ன கோயில் காப்பானேன்னு அவன் திறந்து விட்டுட்டான், போங்கோ உள்ளே போங்கோ, நீங்கள் வந்து நல்லதாக வந்திருக்கீங்கோ அப்படின்ட்டு உள்ளே விட்டுட்டான். இப்போது இங்கே வந்து தோரண வாயில் காப்பவனை வந்து பார்க்குறான். இங்கே ஏன் வந்து அந்த கொடியை பற்றி ஆண்டாள் சொன்னால்னா 2 அர்த்தம் இப்போ தான் பார்த்தோம். அங்கு ராஜா இருந்தால் கொடி பறக்கும், மருத்துவர் இருந்தால் கொடி பறக்கும். மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் உள்ளே உறங்குகின்றான். அதன் அவன் யார்? இந்த ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் அவருடைய பிரிந்த அந்த துக்கம், அந்த நோய் தீர்வதற்காக ஒரே மருந்து யாருன்னா அந்த கண்ணனும் பெருமான் தான். அதனால தான் இங்கு அந்த கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படிங்கிறத அவ்வளவு அழகா இங்கு ஆண்டாள் கையாண்டிருக்கா. மணிக்கதவம் தாழ்திரவாய், இங்கு வியாக்கியாதாக்களும் ஆச்சாரியர்களும் காட்டும்போது மணி அப்படிங்கிறது அழகு, நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா, மணிமணியாக எழுதியிருக்கான், மணியாக மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்ன அழகு, அந்த அழகு தான். அழகான அந்த கதவினை நீ திறந்து விடு. அப்போ என்ன சொல்கிற அந்த வாயில் காப்பவன், இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நீங்கள் யாருன்றதை சொல்லுங்கோ, எதுக்காக வந்தீங்கோ அப்படின்னு கேட்கும்போது நான் எம்பெருமானை தரிசிக்க வந்தேன். அது அப்படின்னா உள்ளே விட மாட்டேன்றான். அவ்வா சொல்கிறான் அந்த மணிக்கதவத்தை திறந்து விடு அப்படின்னா. உடனே இவ சொல்கிறேன், ஆயர் சிறுமியரோ உமக்கு நான் திறக்கலாம் முடியாது, ஏன்னா நான் வந்து ரொம்ப காவல் காத்துட்டுருக்கேன், நான் உங்களுக்கு திறந்து விட மாட்டேன். ஏன் திறந்து விட மாட்டீங்கோ அப்படின்னா, இங்கே இது என்ன ராமரா உள்ள படுத்துட்டு இருக்கிறது இல்லையே, கண்ணன் எம்பெருமான். இந்த ஊரே என்ன எல்லாம் துஷ்டர்களாக நிறைவு இருக்கு. பார்த்தா பூதனா வரா, சகடாசுரன் வரான், இப்படி ஒரே அசுரர்கள் கூட்டமாக இருக்குது. அவனை நான் பாதுகாக்க வேண்டாமா? வெளியில் இருக்கவன் ஈஸியாக விட்டுடலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நான் இப்போ இதை விட்டால் அதுக்கப்புறம் வந்து கண்ணன் பெருமான நேராக தரிசனம் பண்ணிடலாம். அதனால் நான் உள்ளவே விட மாட்டேன், யாருன்றது தெரியாமல் நான் உள்ளே விட மாட்டேன். அது உள்ளே இருக்கிறது ராமனா இருந்தால் நான் விட்டுருவேன், உள்ளே இருக்கிறதோ கிருஷ்ணன் அப்படிங்கிறான். அப்போது எதற்காக அப்படி சொன்னான்னா, ராமாவதாரத்தில் அங்கே எதுவும் அங்கே திருமாளிகளில் எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் இருந்தார் ராமன். ஆனால் இங்கே அப்படியா? அங்கே நந்தகோபர் வந்து ஒரு சாது, தசரதர் வந்து பராக்கிரமசாலி, அது இல்லாமல் ராமருக்கு தம்பிகள் இருந்தார்கள் 3. இங்கே கிருஷ்ணனுக்கு யாருமே இல்லையே. அங்கே அயோத்தி ஒரு அமைதியான நகரம், இங்கே ஆயர்பாடியோ கிராமம், ஆனால் நிறைய துஷ்டர்கள் இருக்கா. ராமனுக்கு எதிரிகள் யாருமே இல்லை, இங்கே எல்லாமே எதிரிகள் தான். சகடாசுரன், திருநாவுதன், பகாசுரன் எல்லாம் சாதாரணமாக வருது. ஒரு மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி வருது, அது அசுரனாக இருக்குது. காத்தா வருது, அதுக்கு அசுரனாகுது. ஒரு பூத்தனை ஆயர்குல பெண்ணாவே வரா. இதுக்கு அடுத்தது அவள் கேட்க போகிறா, நாங்கள்லாம் ஆயர்குல பெண் தானே அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த காவலன் சொல்கிறான், சூர்பனகை எப்படி வந்தாலோ அதே மாதிரி இங்கே பூத்தனான்னு ஒருத்தி வந்தா அவள் கூட ஆயர்குல பெண் தான், அதனால தான் ரொம்ப பயமாக இருக்குது, நான் உங்களை உள்ளவே விட மாட்டேன் அப்படிங்கிறா. ஏன்னா சூர்பனை என்ன பண்ணா, ராட்சசி இல்லையா, அந்த ராட்சசி தானே வந்து ராமனுக்கு வந்து தொல்லை பண்ணா, அதனால தான் நான் உள்ள விட மாட்டேன்னு சொல்ல, பூத்தனை மாதிரி நீங்கள் இங்கே ஆயர்குலத்தில் யாருன்னா வந்துடுவீங்க, அதனால் நான் உங்களை உள்ளவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த காவலன் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன ஆயர்குல சிறுமியர், யார் நாங்கள் பெரியவாள்லாம் இல்லையே, நாங்கள் சிறுமியர் இல்லையா, ஆயர் சிறுமியரோ, நாங்கள்லாம் யாராவது சிறுமியர் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவனுக்கு சரி இவா வந்து உண்மையாக தான் இப்போ வந்திருக்கா, பெருமாளை அந்த தரிசனம் செய்வதற்கு தான் வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு, சரி இதெல்லாம் சரி, ஆனால் இப்போ நேரம் ஆகலை, இப்போ பொழுதே விடியிலையே, நான் எதற்கு உங்களுக்கு வந்து இப்போ திறந்து விடணும், நீங்கள் போயிட்டு சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் வாங்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது சொல்கிறாலாம் இவா, இல்லை இனிமேலாம் நான் எங்கள் ஆற்றுக்கு வர்றதுக்கு, அதாவது என்னுடைய திருமாளிகைக்கு வருவதற்கு நான் எதற்கு சமயம் பார்க்க வேண்டும், அதனால் நான் சமயம் பார்க்காம இப்போ வந்து பொழுது விடிந்ததா இல்லையான்லாம் கேட்காத, நாங்கள் உள்ளே தான் போவோம் அப்படின்னு சொல்ல, நீ திறந்து விடு அப்படின்னு, நீங்கள் வேணால் திறந்துன்னு போங்க அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்கிறா, இல்லை நீ தான் திறந்து விடணும், நீ திறந்து விட்டால் மட்டும்தான் எங்களால் செல்ல முடியும் அப்படிங்கிறத இங்கு ஆயர்குல தலைவி சொல்கிறாளாம். மேலும் அவன் வந்து உடனே திறக்கிறதுக்கு முயற்சியே பண்ணலை. என்ன சொல்கிறான் அந்த காவலால், நீங்கள் வேணால் திறந்துன்னு போங்கோ அப்படின்றான். அப்போது அந்த ஆயர்குல தலைவி சொல்கிறா, அது எப்படி நானாக திறந்துன்னு போக முடியும், நான் சொன்னேன், அவன் தான் நேற்றே சொன்னானே, காத்தால வாங்கோ, நான் வந்து பறை தரேன், நோன்புக்கு தேவையான பறை தருகிறேன் அப்படின்னு. நன்னலே வாய்னேன் தான், என்ன சொன்னான், நேற்றே சொல்லிட்டான், நீ வந்துருன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றத இவா எடுத்து சொல்கிறா.
அப்படி சொல்லும்போது அவன் அப்படி வரதுனா என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்பானே, சொல்லவே இல்லையே அப்படின்னு இந்த வாயில் காப்பவன் சொல்கிறான். அப்போ தான் நீங்கள் வேணால் பார்த்தா நல்லவா மாதிரி தான் இருக்கீங்கோ, கன்றுகளாக வந்து அசுரர்களாக இல்லை, நீங்கள் ஆயர் சிறுமியர் தான், பெருமானை நோக்கி தான் வந்திருக்கீங்கோ, அதனால் நீங்களா போங்கன்னு சொல்ல, நாங்கள் போக மாட்டோம், நீ தான் உன்னை முன்னிட்டு கொண்டு தான் நாங்கள் செல்வோம். நாங்கள் வந்து தனியாக அப்படி போனோம்னா என்ன ஆகும், நேராக சென்றதாகும். அப்படி போனோம்னா நாங்கள் எங்களுக்கு வந்து தேவையானது கிடைக்காது. நான் உன்னை முன்னிட்டு அடியவரை முன்னிட்டு தான் நான் செல்ல வேண்டும். துயோமாய் வந்தோம் துயிலழ. நாங்கள் என்ன துயிலழ, அது கூட என்ன சொல்கிறா இங்கு ஆண்டாள் சொல்லும்போது அவ்வளவு அழகான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். அதாவது துயில் நாங்களாக எழுப்ப மாட்டோம், அவன் எழுந்த பிறகுதான் நாங்கள் செய்ய வேண்டியதை கேட்க வேண்டியதை கேட்போம். துயிலட நாங்கள் எழுப்பவில்லை அப்படிங்கிறார். அரைபறை மாயன் மணிவண்ணன். மாயன் அவன் யார், மிகவும் மாயம் பொருந்தியவன். இந்த மாயன்ற இந்த வார்த்தையை ஆண்டாள் பல இடங்கள்ல பிரயோகிக்கிறார். அந்த மாயன்றது யாருக்குன்னா கண்ணனெம்பெருமான் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். அவன் என்ன மேலே அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த வைகுண்டத்தை விட்டு தாழ்ந்த இடத்திற்கு வந்திருக்கான். அப்படிப்பட்ட நீல நிறம் படைத்தவன், எங்களிடம் மிகவும் எளியவனான சௌலபியம், அந்த சௌலபியத்தை இங்கு எவ்வளவு அழகாக காட்டுறான் மாயனா இருந்து. அதாவது அந்த சாலக்கிராமம் சொல்லக்கூடிய சின்ன கல் வடிவத்திலையும் அவ்வளவு எளிமையான வடிவத்திலையும், அதுவும் என்ன நம்முடைய குடிசையெல்லாம் கூட இருக்கான். அதையே அவன் திருமாளிகையாக கொண்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், 10 மணிக்கும் திருவாராதனம் பண்ணுறோம், ஒரு சில நாள் சீக்கிரமாக போனோம்னா 4 மணிக்கும் திருவாராதனம் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவன் எதையும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை. அந்த அவ்வளவு சௌலபியம், அவ்வளவு எளிமையை அவன் காட்டிக்கொண்டு நங்கியும் இருக்கான். அதனால்தான் மாயன். அவன் மாயன்னா என்ன, உயர்ந்த இருக்கக்கூடிய அவன் நமக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த அவதாரங்களையும் பண்ணினான். தன்னை தாழ்த்தி கொண்டு நம்முடைய அகங்களிலும் எழுந்தருளி இருக்கான். நன்னலே வாய் நேர்ந்தான், நேத்தே சொல்லி இருந்தான், அவன் வாக்களித்திருந்தான், நீங்கள் காத்தால வாங்கோ, உங்களுக்கு நான் பறையினை தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். துயில் பாடுவான். நான் என்ன பண்ணுவோம், அவன் துயில் எழுந்த பிறகு நாங்கள் சுப்பிரபாதம் பாட வந்தோம். ஆனால் அவன் எழுந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்லுவோம். நாங்கள் எழுப்பிலாம் எதுவுமே கேட்க மாட்டோம். சுப்பிரபாதத்தையும் என்ன பண்ணுவோம், அவன் எழுந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பாடுவோம் அப்படின்றத அவ்வளவு அழகாக இங்கு ஆண்டாள் காமிக்கிறான். இன்னொன்று இதில் வந்து இந்த பாதுகா சகஸ்ரத்தில் ஒரு ஸ்தோத்திரம், அதில் அழகாக பெரிய பெருமாளுடைய அந்த பாதுகை என்ன பண்ணித்தான், அந்த ராத்திரியில் படுக்கையில் சயனித்து கொள்ளும்போது தாமரை மலர் போன்ற அவனது அழகிய திருவடிகளின் அருகிலேயே, அதாவது எம்பெருமானுடைய திருவடிக்கு அருகிலேயே, நம்பெருமானுடைய திருவடிக்கு அருகிலேயே அந்த பாதுகை இருக்குது. அது ஏன் அப்படின்னா, பெரிய பெருமாள் காத்தால் அப்படி துயிலெழுந்து அந்த ஆதிசேஷ படுக்கையிலேருந்து எழுந்து பாரான். எழுந்துக்கும் போது முதல் பார்வை யாருக்கு, தன் மேலே தான் கடாட்சிக்கணும் அப்படிங்கிறத, அதுக்காகவே அது வந்து அங்கேயே ராத்திரி முழுக்க இருந்தது அப்படிங்கிறது இந்த பாதுகா சகஸ்ரத்தில் சுவாமி தேசிகன் காட்டி கொடுக்குறார். அதே மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்ணனெம்பெருமான் கிட்ட போய் எழுப்போம். அவன் காத்தால துயில் எழுந்தவுடன் முதல் பார்வை எங்கள் மீது பட வேண்டும். அதற்காக நாங்கள் போய் எழுப்பவே மாட்டோம். அது அங்கே அந்த இடத்துல போய் நாங்கள் காத்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிறது தெரிவிக்கிறார். அதாவது தன் பேச்சினாலேயே கண்ணன் கண்ணனெம்பெருமானுடைய அடியார்கள் என்பதை அழகா இங்கே ஆண்டாள் ஆயர்குல தலைவியா தன்னுடைய இதுவை காட்டி கொடுக்கிறார். இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த வாக்கு வன்மை அப்படிங்கிறத ராமானுஜர் வந்து பெருமாள் தான் இதை காட்டி கொடுக்கணும், வேற யாரும். அந்த உள்ளர்த்தம் பார்த்தேன்னா பெருமாள் தான் வந்து அந்த காப்பவனுக்கு, ஆமாம் இவர்கள் கண்ணனெம்பெருமானுடைய அருள் பெற்றவர்கள். எப்படி பெருமாளுடைய அருள் அவனா காட்டி கொடுத்தாதான் உண்டு, அவனா அருள் பண்ணாதான் உண்டு. அது எப்போ தெரியறதுன்னா, யாதவ பிரகாசர் வந்து எப்போ வந்து தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படிங்கிறதுக்கு அந்த பொருள் சொல்லும்போது ராமானுஜர் சொன்ன பொருள் வேறு, அங்கே அந்த யாதவ பிரகாசர் சொன்ன பொருள் வேறு. எப்படின்னு பார்த்தோம்னா, பெருமானுடைய அந்த அனுகிரகம், பெருமான் தன்னை காட்டி கொடுத்தது, பெருமான் தன் பொருளினை காட்டி கொடுத்தது யாருன்னா எம்பெருமானாரான ராமானுஜருக்கு காட்டி கொடுத்தார்.
யாதவ பிரகாசருக்கு அவர் காட்டி கொடுக்கவில்லை. அதனால தான் யாதவ பிரகாசருக்கு அந்த பொருள் தெரியல. எம்பெருமானாரான ராமானுஜருக்கு அந்த பொருள் தெரிந்து சரியான பொருள், அதாவது கதிரவனால் அலர்த்தப்படுகின்ற தாமரை அப்படிங்கிறத அழகா சொன்னார். அந்த மாதிரி தான் அந்த அடியவர்கள் மூலமாக எம்பெருமான் நமக்கு காட்டி கொடுத்தால் மட்டுமே நமக்கு நம்முடைய சங்கல்பமும் நமக்கு பறையும் எம்பெருமானையும் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் அவ அழகா காமிக்கிறார். வாயால் முன்னம் மாற்றாதே, இப்படி நீ பாட்டில் மாற்றி மாற்றி பேசின்னு இருக்காத. பேசின்னா என்ன ஆகும்? இனி உனக்கு நடந்தது ஜெய விஜயர்களுக்கு நடந்தது தான் உனக்கு நடக்கும். இதே மாதிரி அடியவர்கள் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது திறந்து விட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே என்னாச்சு? ஜெய விஜயர்கள் அங்கே அந்த சனத்குமாரர்கள் 4 பேர் வரும்போது ஜெய விஜயர்கள் திறந்து விட மாட்டேன், அந்த காரிய வைகுண்டத்தில் எம்பெருமானை தரிசிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி தான் நீயும் சொல்லிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா ஜெய விஜயர்களுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு சாபம் கிடச்சி, சனத்குமாரர்களுடைய சாபம் கிடச்சி அவா இரண்யகசிபு, இரண்யாட்சன், ராவணன், கும்பகர்ணன், கந்தவர்த்தன், சிசுபாலன்னு அவள் பிறக்க வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே இந்த வாயில் காப்பவன் இல்லை அம்மா அப்படின்னு சொல்லி தலைவரே அப்படின்னு